வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சி.வி. சண்முகம் அவர்கள் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் மீது புகார் தெரிவித்துள்ளார். மேலும் எனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றும் 2 காவலர்கள் எனக்கு பாதுகாப்பை அளிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். அதிமுகவில் தற்பொழுது இருக்கக்கூடிய கள நிலவரம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பாடுகள் மிகவும் மோசமாக இருப்பதாக பெரும்பான்மையான தொண்டர்களும் நிர்வாகிகளும் அதிருப்தியில் இருந்து 10,000 மேற்பட்ட தொண்டர்கள் தாவேகாவை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் தலைமை சரியில்லாததை ஆரம்பத்தில் வெளியிட்டது சி.வி. சண்முகம்தான். இதனால் எடப்பாடி பழனிசாமியின் சில விசுவாசிகள், எடப்பாடி பழனிசாமியின் முக்கியமான ஆதரவாளர்கள் சி.வி. சண்முகத்தை மிரட்டுவதாகவும் தற்பொழுது புகார் ஒன்றை தெரிவித்துள்ளார். உடனடியாக எடப்பாடி பழனிசாமி மீது நடவடிக்கை எடுங்கள், இல்லை என்றால் எனக்கு பாதுகாப்பை வழங்குங்கள், நான் எங்கு சென்றாலும் 2 காவல் அதிகாரிகள் எனது உடன் இருக்க வேண்டும், அல்லது காவல் ஆய்வாளர்கள், காவல் உடை அணிந்தவர்கள் என்னுடன் இருக்க வேண்டும் என்பதையும் தற்பொழுது அந்த புகாரில் தெரிவித்துள்ளார். நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை, எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அதிமுகவை இப்பேற்பட்ட நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டார் என்ற மனவேதனை ஒவ்வொரு அதிமுகவின் தொண்டர்களுக்கும் இருக்கிறது. ஏன் எடப்பாடி இவ்வாறு செய்கிறார்? எடப்பாடி பழனிசாமியின் மீது கிராமங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டர்களும் கோபம்தான் அடைகிறார்கள். அன்றைக்கே சி.வி. சண்முகம் அவர்களது பேச்சை கேட்டு அதிமுக தாவேகாவிற்கு ஆதரவுகளை கொடுத்து அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தால் இன்று 6 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்திருக்க மாட்டார்கள். அதே சமயம் அமைச்சரவையில் இடம்பெற்ற அதிமுக தமிழக மக்களது மனதிலும் இடம்பெற்றிருக்கும். தாவேகாவிற்கு ஆதரவுகளை கொடுத்து மக்களது தீர்ப்பை ஏற்றுக்கொண்ட எடப்பாடிக்கு நிச்சயமான வரவேற்பையும் பெற்றிருக்கும். இப்பேற்பட்ட ஒரு முயற்சியை மேற்கொள்ளாமல் திமுகவுடன் மறைமுகமான கூட்டணியை எடப்பாடி மேற்கொண்டது துரோகம் அல்லவா என்று சி.வி. சண்முகம் அவர்கள் ஆரம்பத்தில் பேசியதும், சட்டப்பேரவையில் தாவேகாவிற்கு ஆதரவுகளை கொடுத்ததும் அதிமுகவின் அரசியல் களத்தில் ஒரு திருப்பு முனையாக மாறியதோடு தொடர்ச்சியாக அதிமுகவின் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்யக்கூடிய அளவிற்கும் வந்துவிட்டார்கள். இப்பேற்பட்ட ஒரு சூழலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் தற்பொழுது ஒருவருக்கொருவர் கோபத்தில் இருப்பதும், எடப்பாடியின் தலைமையின் மீது கடுமையான விரக்தியில் இருப்பதும், பாதுகாப்பை தேடி காவல்துறையை நாடக்கூடிய வகையில் சி.வி. சண்முகத்தின் செயல்பாடுகளும் அமைந்துவிட்டது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயமாக மக்களுக்கு தேவையான தலைவராக இல்லை என்பதை இதன் மூலமாக தெரிந்துவிட்டது. எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகள் மிகவும் கோபமடையக்கூடிய வகையிலும் அமைந்துவிட்டதாகவும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள். சி.வி. சண்முகத்திற்கு பாதுகாப்பு வழங்கலாமா என்பதை கூறு